தூத்துக்குடியில் வீடுகளில் வளர்க்கப்படும் விலை உயர்ந்த செல்லப்பிராணிகளை கும்பல் ஒன்று திருடி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிறுவர்களை வைத்து திருட்டு வேலையில் ஈடுபடும் இந்த கும்பலின் பின்னணி என்ன? வீட்டில் இருக்கும் விலை உயர்ந்த செல்லப்பிராணிகள் திருட்டு. உரிமையாளர்கள் கண்ணசரும் நேரத்தில் கைவரிசை காட்டும் கும்பல். இதுதான் தூத்துக்குடியில் தற்போது பேசுபொருள். சமீப காலமாக வீடுகளில் விலை உயர்ந்த செல்லப்பிராணிகளை வளர்க்கும் பழக்கம் மக்களிடம் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக வெளிநாட்டு வகை நாய், பூனை போன்ற செல்ல பிராணிகளை பல ஆயிரங்களில் விலை கொடுத்து வாங்கி வளர்த்து வருகின்றனர். தங்கள் வீடுகளில் இருக்கும் ஒரு நபரைப் போல அதற்கென்று தனி அறை, தனி உணவுகள், மருத்துவம் என மாதந்தோறும் அதற்காகவே ஆயிரக்கணக்கில் செலவும் செய்து வருகின்றனர். இதுபோன்ற விலை உயர்ந்த செல்ல பிராணிகளை ஒரு கும்பல் குறிவைத்து திருடி வருகிறது. தூத்துக்குடி வடக்கு காட்டன் தெரு பகுதியைச் சேர்ந்த தங்கராஜ் என்பவர் வீட்டில் விலை உயர்ந்த வெளிநாட்டு வகையைச் சேர்ந்த பக் என்ற நாயை தங்கள் குழந்தையைப் போல வளர்த்து வந்துள்ளனர். அந்த நாயை பகல் நேரத்தில் வீட்டிற்கு வெளியே அவர் நடைபயிற்சிக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது தங்கராஜின் கண் பார்வையிலிருந்து மறைந்த சில நிமிடங்களில் நாய் திடீரென மாயமாகியுள்ளது. நாயை பல இடங்களில் தேடி பார்த்தும் அது கிடைக்கவில்லை. இதையடுத்து வீட்டின் முன்பாக உள்ள சிசிடிவி கேமராவை பார்த்தபோது நாய் திருடப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். அந்த பகுதி வழியாக இருசக்கர வாகனத்தில் முதியவர் ஒருவரோடு வந்த சிறுவன் நாயின் அருகே சாதாரணமாக நிற்பதைப் போல சில நிமிடங்கள் நிற்பதும், பின்னர் யாரும் பார்க்காத நேரத்தில் நாயை திருடிச் செல்வதும் அந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. நாயை பறிகொடுத்த தங்கராஜ் குடும்பத்தினர் தூத்துக்குடி மத்திய பாகம் காவல் நிலையத்தில் சிசிடிவி காட்சிகளோடு புகார் அளித்துள்ளனர். இதேபோன்று தூத்துக்குடி புது கிராமம் பகுதியில் தனது வீட்டில் செல்லப்பிராணியாக வளர்க்கப்பட்ட விலை உயர்ந்த பூனையை காணவில்லை என ஒருவர் போஸ்டர்களை ஒட்டியுள்ளார். பூனையின் புகைப்படத்தோடு கூடிய அந்த போஸ்டரில் பூனையை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு 5000 ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் செல்ல பிராணிகளை திருடும் கும்பல் அதனை திருட்டுத்தனமாக விற்பனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனவே இந்த கும்பலை கைது செய்து இதனை தடுக்க வேண்டும் என்பதே செல்ல பிராணிகள் வளர்ப்போரின் கோரிக்கையாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.